கேரள திரைப்பட நடிகர் சங்கத்திற்கு தலைவராக நடிகை ஸ்வேதா மேனன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் முதல் பெண் தலைவர் என்ற கௌரவத்தை அவர் பெற்றுள்ளார். கேரள நடிகர் சங்கத்திற்கான தேர்தல் கொச்சியில் உள்ள நட்சத்திர விடுதியில் காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் தலைவர் பதவிக்கு நடிகை ஸ்வேதா மேனனும் நடிகர் தேவனும் போட்டியிட்டனர். துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிக்கு பலரும் போட்டியிட்டனர். 504 உறுப்பினர்களை கொண்ட இச்சங்கத்தில் 298 பேர் வாக்களித்தனர். பிற்பகலில் வாக்குகள் எண்ணப்பட்டன. அதன்படி ஸ்வேதா மேனன் அபார வெற்றி பெற்றார். இதன் மூலம் 31 ஆண்டுகால கேரள நடிகர் சங்க வரலாற்றில் முதன்முறையாக பெண் ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பல்வேறு எதிர்ப்புகள், வழக்குகள் போன்றவற்றை முறியடித்து அவர் இச்சாதனையை படைத்துள்ளார். എല്ലാവരും സന്തോഷിപ്പിക്കുക. അവരെ ഒരു കാരണവശാലും അവരെ കൈനീട്ടോ അവരെ ഇൻഷുറൻസോ ഹെൽത്ത് അങ്ങനത്തെ എല്ലാ മരുന്നുകൾ അതെല്ലാം സമയമായിട്ട് അതിൽ ഒരു തടസ്സം വരാതെ അതിന് മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാനുള്ള ഒരേ ഒരു ഇതുള്ളൂ. എല്ലാവരും ഒരേ ലക്ഷ്യം. ദാറ്റ്സ് ഇറ്റ്. ഞാൻ അങ്ങനെ ഒന്നുമില്ല. സത്യം പറഞ്ഞാൽ നിങ്ങളെല്ലാവരും ഈ പെണ്ണ് ആണ് എന്നൊക്കെ പറയുമ്പോഴാണ് ഈ പെണ്ണ് പറഞ്ഞത്. ബട്ട് ഐ എം വെരി ഹാപ്പി. അപ്പോൾ ഒഫീഷ്യലി ഞാൻ അമ്മേൻ്റെ അമ്മയാണ്. பொதுச் செயலாளராக குக்கு பரமேஸ்வரனும் இணைச் செயலாளராக அன்சிபாவும் தேர்வாகியுள்ளனர். இதுகுறித்து பேசிய நடிகை அன்சிபா, நடிகர் சங்கத்திற்கு ஒரு பெண் தலைவர் வேண்டும் என்று நினைத்தோம். அது நடந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார். எங்களோட அசோசியேஷனோட பேரே அம்மா, அதே ஒரு பொண்ணு இல்லையா? அப்போது ஒரு பொண்ணு பிரசிடெண்ட் பொசிஷனுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். நாங்கள் எல்லாரும் இந்த வாட்டி அது எங்களோட எல்லாரும் அப்படி நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சு. சமீபத்தில் கேரள நடிகர் சங்க பொறுப்பாளர்கள் மீது பாலியல் புகார் எழுந்து பெரும் சர்ச்சையானது. இதையடுத்து முந்தைய தலைவர் பதவி விலகியதை தொடர்ந்து நடிகர் சங்கத்திற்கான தேர்தல் நடத்தப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.